அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது என்ன விவரங்கள்? வணக்கம். அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து அது செல்லும் என்ற உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கில் பன்னீர்செல்வத்தினுடைய அந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு உள்ளிட்டவர்கள் தீர்மானங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய மனுவை நிராகரித்து பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு தடை விதிக்க வேண்டும், அதிமுகவினுடைய ஏற்கனவே இருந்த பதவிகளில் தொடர்ந்து நீடிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து தற்போதைய நிலையில் பன்னீர்செல்வத்தினுடைய மனுவை ஏற்க முடியாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றது.